அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ ஒரு செய்தித்தாளில் வந்தது, அப்புறம் ஊடகங்கள்லாம் கூட ரொம்ப பேசப்பட்டது. யாருன்னா ஸ்மிஜா, ஒரு பெண்ணு. யார்? லாட்ரி டிக்கெட் விற்கிற ஒரு ஏழை பெண்மணி. அவங்க சொந்த வாழ்க்கையே ரொம்ப சோகங்கள் நிறைந்ததுன்னு அந்த தகவலெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய நேர்மை, அந்த தொழில் நேர்மையை பல ஊடகங்களில் செய்தி வெளியிட்டு பாராட்டியிருக்காங்க. முதல்ல பாராட்டணும், அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது அவங்க அந்த லாட்ரி டிக்கெட்டை அது 5 மணிக்கு குலுக்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு முன்னாடி யாருக்காவது வேணுமான நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, வாடிக்கையாக லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்களுக்கு. அப்போது ஒருத்தர் ஃபோனில் சொல்லியிருக்காரு, ஆமாம் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வைங்க அப்படின்னு. எந்த டிக்கெட் அவருக்கு அப்படிங்கிறத எடுத்து வாட்ஸ்அப்பில் அதை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த டிக்கெட் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்குன்னு. அவர் இன்னும் பணம் கொடுக்கல, அவருக்கான பணம் கொடுக்கல. அந்த டிக்கெட்டுக்கு 6 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருச்சு. இப்போ 6 கோடி ரூபாய் பரிசு விழுந்த உடனே அந்த பெண்மணி அதை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சி, அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாரும் பாராட்டி அந்த பெண்ணோட நேர்மை எப்படிப்பட்ட நேர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒன்று இன்றைய காலகட்டத்தில் தான் அதை அடையலாமா அப்படின்னு அதுக்கு என்ன வழி உண்டுன்னு பல பேர் யோசிக்கிறாங்க. அதுவும் சாதாரண பணம் இல்லை, 1 ரூபா 2 ரூபா இல்லை, கோடியே பெரிய விஷயம். 6 கோடி அப்படின்னா ஒருவேளை வரியெல்லாம் கழிச்சா கூட தெரியல. அந்த பெரிய தொகை வாழ்க்கையில் ஒரு மனிதன் மிக சுலபத்தில் அந்த தொகையை சேர்க்க முடியாது. சரி, ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இயல்பாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அதுவே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஆகி போச்சு பாருங்கள். அது எனக்கு இன்னொரு சைடில் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வருத்தம். இதெல்லாம் சாதாரணம் வியாபாரத்தில். வாக்கு, நீ என்கிட்ட சொல்கிறேன், நான் இதை உனக்கு தர்றேன் அப்படிங்கிறேன். தர்றேன்னு சொன்னாலே வியாபாரம் தான். அதனால தான் நாணயம்ங்கிற சொல் எப்படிங்க வந்தது? நாணயம்ங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் உண்டு. நேர்மைன்னு ஒரு சொல் உண்டு, காசுன்னு ஒரு பொருள். வியாபாரம் என்பதே நாணயத்தை மையமாக கொண்டது. இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதன் பிறகு விலை ஏறினா கூட சில பேர் இல்லை சார், நான் அவருக்கு கொடுக்குறதா சொல்லிட்டேன், அதனால் அவருக்கு அந்த விலைக்கு நான் கொடுப்பேன் அப்படி சொன்னவங்களாம் எவ்வளோ பேர் உண்டு. மிக ஆச்சரியமான மனிதர்கள். இப்போது இயல்பிலேயே நேர்மை என்பது இருக்கணும் அப்படிங்கிறது வணிகத்துக்கு உரிய தர்மம். அவங்க சரியாக இருந்திருக்காங்க, அதாவது அதுக்குரிய இலக்கணத்தோடு இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ ஒரு தொழிலுக்குரிய இலக்கணத்தோடு ஒருத்தர் இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாகி போச்சு. நம்ம அந்த அளவுக்கு பள்ளத்துக்கு போயிட்டோம். அது நமக்கு பெரிய விஷயமா தெரியுது. பெரிய விஷயமா தெரிகிற அளவுக்கு நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை முறைகளில் ஏதோ ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு போச்சோ அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு. ஒரு முறை ஒரு விழாவை நான் தொடங்கி வைப்பதற்காக மேனாள் நீதியரசர் பிரபாஸ்ரீ தேவன் அவர்களை கூப்பிட்டுருந்தேன். அந்த விழாவை தொடங்கி வச்சு பேசுங்கம்மா அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆன பிறகு அவங்க அப்பா, என்னம்மா உன்னை பற்றி சொல்லும்போது நேர்மையான நீதிபதி அப்படின்னு உன்னை பாராட்டுறாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். இவங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதிபதினாலே நேர்மையான நீதிபதியாக தானம்மா இருக்கணும், நேர்மை இல்லாமல் எப்படிமா ஒரு நீதிபதி இருக்க முடியும்? அது சாதாரண விஷயம் தானே. நேர்மையான நீதிபதின்னு அது என்னமோ ஒரு பெரிய அதிசயம் மாதிரி பேசுகிறாங்களேம்மா, நீதிபதினாலே நேர்மையாக தானம்மா இருக்கணும், அது உனக்கு ஒரு மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்டாராம். யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இந்த ஹானரபிள் ஜட்ஜ் அப்படின்னு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை போடுறோம். இந்த ஹானரபிள் ஜட்ஜ் அண்ட் த கோர்ட் அப்படின்னு எவ்வளவு பெரிய வார்த்தையை அவங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். பேசிக்கலாகவே அடிப்படையான ஒரு நேர்மை அவங்களுக்கு இருக்கணும். நம்ம அதானே எதிர்பார்க்குறோம். ஒரு வழக்கு வந்துதான், 2 பேருக்கு இடையில் யாரோடது அப்படின்ற ஒரு வழக்கு. அப்போ சொல்கிறாங்க, இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன், நம்ம அவர்கிட்ட போய் வழக்கை விசாரிக்கலாம், அவர் நீதி சொல்வார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஆள் பெரிய மனுஷன் நேர்மையானவன்னு தெரியாமல் நான் எப்படி அவங்ககிட்ட வழக்கை விசாரிக்கிறது? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? அவர் நேர்மையானவரான்னு எனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. பாருங்கள், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு இடம். அந்த ஒத்தையடி பாதைக்கிட்ட அவர் எங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. யார்? ஊரில் பெரிய மனுஷன்னு சொன்னவர் வந்துக்கிட்டு இருக்கிறார். எதிரில் இவங்க போயிருக்காங்க. உடனே இந்த வழக்கை அவர்கிட்ட பேசலான்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், ஒரு நிமிஷம் அதை பேசுகிறதுக்கு இது இடம் இல்லை, சரியான இடம் இல்லை. இது ஒத்தையடி பாதை, இதில் பல பேர் வருவாங்க போவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக நாம் நின்று இங்கே பேசக்கூடாது இல்லையா? அது நியாயம் இல்லை.
இதோ அங்கே கூட பாருங்க, குடத்தை எடுத்துகிட்டு ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க தலையில் சுமையோடு வர்றாங்க. நம்ம இடத்துல அங்கே நின்று பேசலாமா? பேசக்கூடாது. அதனால் இதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம், இப்போ இங்கே பேசாதீங்க அப்படின்னாராம். உடனே அந்த சந்தேகப்பட்டவர் சொன்னாராம், இந்த ஆள் நேர்மையான. ஏன் நேர்மையை பற்றி பேசுகிறவங்க அவங்க நேர்மையாக இருக்கணும். நாம் செய்கிற இந்த காரியம் இந்த இடத்துல நின்று பேசலாமா, எத்தனை பேருக்கு இடைஞ்சல் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போது அந்த குவாலிட்டி அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்க வந்து நீதிபதியாக, நடுநிலையாளராக, ஒரு அமைப்பினுடைய தலைவராக கொள்ளத்தக்கவர்கள். பேசிக் குவாலிட்டி அது. சசிபி ராமசாமி ஐயரை பற்றி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது, மெழுகுவத்தியை வச்சு வேலைகள் பார்க்கணும். ஒரு மெழுகுவத்தியை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் அந்த மெழுகுவத்தியை அணைச்சிட்டு இன்னொரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு வேறு வேலை பார்த்தாராம். ஏங்க அதே மெழுகுவத்தியில் அப்படியே உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது தானே, அதை எதுக்கு இங்கே அணைச்சிங்கன்னு. இல்லை நான் முதல்ல அரசாங்க வேலை பார்த்தேன், அது அரசாங்கத்துலேருந்து கொடுத்த மெழுகுவத்தி, அது வரைக்கும் தான் எரியலாம். இப்போ நான் என் சொந்த வேலை பார்க்குறேன், என் சொந்த வேலை பார்க்கும்போது அரசாங்கத்தோட மெழுகுவத்தியை எரிக்கக்கூடாது, அதனால நான் என்னோடய சொந்தமான காசில் வாங்கி வச்ச மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு வேலையை பார்க்குறேன். எப்பா மெழுகுவத்தி எரியறதுல நேர்மை அப்படின்னா எப்படி ஒரு 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 விதமான நேர்மையான அந்த உணர்வு பாருங்கள். அப்படியே அது சரம் மாதிரி. இது 1-2 இல்லை, இது மாதிரி நூற்றுக்கணக்காக சொல்லுவோம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவருக்கு பேர் உத்தமர் ஓமந்தூரார்னு பேர். இப்போ ஓமந்தூரார் தோட்டம்னு தான் நாம் வந்து அந்த மாளிகைக்கு பேர் வச்சோம், ஓமந்தூரார் மாளிகை. அந்த தோட்டம்னு பேர், அந்த இடத்துக்கு ஓமந்தூரார் தோட்டம்னு பேர். ஓமந்தூராருடைய நேர்மை என்னன்னா, அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, கார் வந்து அவர் வீட்டில் நிற்கிது, அவர் வெளியில் போயிட்டு டூர் போயிட்டு வராரு, கடலூர் பன்ருட்டி இங்கெல்லாம் போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன். வராரு, வீட்டு வாசலில் காரை நிறுத்திட்டு கார் டிக்கியை திறந்து அவருடைய பெட்டி படுக்கை எல்லாம் இறக்குறத நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒன்று ஒன்றா எல்லாம் இறங்குதா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த டிரைவர் ஒரு பலாப்பழத்தை இறக்குறான். ஏப்பா பலாப்பழம் ஏது, நம்ம வாங்கலையேப்பா, என்ன ஏது பலாப்பழம் அப்படி. அப்போ அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, ஐயா நம்ம ஒரு ட்ராவலர்ஸ் பங்களாவில் தங்கியிருந்தோம் இல்லைங்களா. ஆமாம், அந்த ட்ராவலர்ஸ் பங்களாவில் ஒரு பலா மரத்தில் இந்த பலா காய்ச்சிருந்தது. அந்த வாட்ச்மேன் பார்த்தா, ஐயா மெட்ராஸ் தானே போகிறாரு, மெட்ராஸுக்கு கொண்டு போங்க அப்படின்னு அந்த பலாப்பழத்தை பறித்து டிக்கியில் வச்சுட்டான். ஏன்பா ட்ராவலர்ஸ் பங்களானா அது கவர்மெண்ட் சொத்துப்பா, கவர்மெண்ட்டில் இருந்த பலாமரம்னா பலாப்பழம் கவர்மெண்ட்டுக்குள்ளே சொந்தம். நமக்கு எப்படி, அவர் முதலமைச்சர், நமக்கு எப்படிப்பா அந்த பலாப்பழம் சொந்தமாக இருக்க முடியும், நம்ம என்ன காசு போட்டால் வாங்கணும். தப்பு, நீ என்ன பண்ணுற, இந்த பலாப்பழத்தை தலைமையில் வச்சுக்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போ, பஸ் ஏறி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு. அவன் சொன்னான், ஐயா இந்த பலாப்பழம் உரனா கூட பெறாது அந்த காலத்தில் வேலை, ஆனால் இப்போ நான் போயிட்டு வந்தால் பஸ் சார்ஜ் 4 நாள் ஆகிடுங்கய்யா, அதனால் என்னங்க என்னை போய் பஸ்ஸில் கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வான்னு சொல்கிறீங்களே. நீ பண்ண தப்புக்கு உனக்கு பெனால்ட்டி போடணும், அது கவர்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, நம்மக்கிட்ட எப்படி வரலாம், வரக்கூடாது. நீ என்ன பண்ணுற, போ கொண்டு போய் பெனால்ட்டி கட்டு, பஸ்ஸில் போய் கொண்டு போய் பலாப்பழத்தை கொடுத்துட்டு திரும்பி வா அப்படின்னு. பாருங்கள், ஒரு பலாப்பழம் கூட அரசாங்கத்தினுடைய பங்கு தனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி. இது ஏதோ பெரிய அரசியல் தலைவர்களுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி அது. ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை ஒரு அரசர் தன்னுடைய தோட்டத்துக்கு காவல்காரனாக நியமிக்கிறார். தன்னுடைய தோட்டத்துக்கு காவல்காரனாக தோட்டம், அதுக்கு காவல்காரனாக நியமிக்கிறார். ஒரு நாள் அரசர் என்ன பண்ணுறாரு, பல நண்பர்களோடு அங்கே வர்றாரு, சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில். இந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நல்ல பக்குவமாக நல்ல இனிப்பாக ஜம்முன்னு இருக்கிற மாம்பழம் ஒரு 10 பழம் பறிச்சுட்டு வா அப்படிங்கிறார். அவன் தான் வாட்ச்மேன், போய் பறிச்சுட்டு வா அப்படி. அவர் தெரிஞ்சதை நான் பறிச்சுட்டு வரேங்க அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் ஒரு 10 மாம்பழம் கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார். எடுத்து கடிச்சிட்டு மகாராஜா தூர துப்பிட்டு சொல்கிறார், என்ன நீ வாட்ச்மேனாக இருக்கிற, இந்த பழம் புளிக்குது, எந்த மரத்தோட பழம் இனிக்கும், எந்த மரத்தோட இது புளிக்கும், இது கூட தெரியாமல் என்ன இங்கே வாட்ச்மேனாக உட்காந்துருக்கிற, நீ உனக்கு கொஞ்சமாக தைரியம் இருக்க அப்படின்னு ரொம்ப கோவத்தில் கேட்குறாரு மகாராஜா. அந்த காவல்காரர் ஒரு வார்த்தை சொன்னார், மகாராஜா இந்த தோட்டத்தில் இருக்கிற பழங்களை யாரும் திருடாதபடி பார்த்துக்கொள் என்று எனக்கு கட்டளையிட்டு காவல்காரனாக நியமித்தீர்கள். நான் இன்று வரை ஒரு பழத்தை கூட தின்று பார்த்ததில்லை. காரணம், எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு யாரும் இதை எடுத்து தின்றுவிடக்கூடாது, திருடக்கூடாது என்பதற்காக அரசர் என்னை காவலாளனாக நியமித்தீர்கள். நீ ஒன்றை தின்று பார் என்று எனக்கு இதுவரை அனுமதி தரப்படவில்லை. பிறகு நான் எப்படி சாப்பிட்டு இருக்க முடியும்?
நான் சாப்பிடாமலேயே இந்த மரத்தின் பழம் புளிக்கும் காய் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிய முடியும்? இதுவரை நான் ஒரு காயை கூட இதிலிருந்து எடுத்து தின்றதில்லை. அந்த மன்னர் ஆச்சரியப்பட்டார் அப்படிங்கிறார். அதாவது ஒரு காலகட்டத்தில் நேர்மை என்பது எவ்வளவு இயல்பாக, எவ்வளவு அடிப்படை குணமாக, எவ்வளவு அவசியமுள்ள ஒரு தன்மையாக இருந்தது. இப்போ பாருங்கள், லாட்டரி டிக்கெட்டில் 6 கோடி ரூபாய் அவங்க வியாபாரி கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டுட்டான் ஃபோனில், இவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாங்க. அந்த தொழில் நேர்மையை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. சரியாக இருப்பது என்பதே மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிற அளவுக்கு பூமியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பள்ளம் விழுந்து விட்டதோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இப்போ எங்கேருந்தோ ஒரு அணுகுண்டு விழுந்ததுன்னா அந்த இடத்துல பூமி பள்ளமாக போயிடும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒருவர் இயல்பாக இருப்பது, இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கவனிங்க, ஒருவர் இயல்பாக இருப்பது, அவருக்கு உரிய கடமையில் இயல்பாக இருப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் போல ஆகிவிட்டது. ஏன் அப்படி ஆகிப்போச்சு? ஒரு 2 பேர் சண்டை போட்டான். ஒரு பெரிய மனுஷன்ட்ட பிரச்சனையை தீர்த்துக்கலாமே அப்படின்னு போனான். இந்த பெரிய மனுஷனை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், 50,000 ரூபா பணம் கொடுத்துட்டான். நீ ஏன் பக்கமாக சொல்லு அப்படின்னு. இந்த பெரிய மனுஷன் ரொம்ப நேர்மையானவர். எப்படி நேர்மையானவர்? பணம் கொடுக்காதவனை பார்த்து சொன்னாராம், இந்த பாரு என்கிட்ட இந்த பிரச்சனையை தீர்த்து வைன்னு வரும்போதே அவன் ஒரு 50,000 ரூபா கொண்டாந்து கொடுத்துட்டான். இப்போ என்கிட்ட அவன் பணம் கொடுத்துட்டான். நான் ரொம்ப நேர்மையான ஆள். என்கிட்ட அவன் பணம் கொடுத்துட்டதால நான் இப்போ உனக்கு 2 பேருக்கு மத்தியில் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி உண்மையான விஷயத்தை சொல்லணும்னா நீ ஒரு காரியம் பண்ணுன்னார். என்ன? நீ ஒரு 50,000 கொடுத்துடு. எப்படி 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 நீ ஒரு 50,000 கொடுத்துடு, அப்போ சமமாக போயிடும்னாராம். அவனும் ஒரு 50,000 கொடுத்துட்டான், நீயும் ஒரு 50,000 கொடுத்துட்ட, இப்போ நான் நியாயத்தை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னாராம். இவர் எப்பேற்பட்ட நியாயத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கு உலகம் போகிற போக்கில் இயல்பாகவும் இருக்க வேண்டிய தன்மையிலும் இருப்பதே கூட வியப்பளிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களாக மாறிவிட்டது. இது வருத்தப்பட வேண்டியதா, சந்தோஷப்பட வேண்டியதா? எனக்கு புரியவில்லை.